ஐயோ தலைவா வேற லெவல் விக்ரமனா செம்ம கேரக்டர் உள்ள நான் எதிரே பார்க்கல சத்தியமா உள்ள வெற்றி தேட்டர்ல பிஜிஎம்லாம் பாத்தீங்கன்னா ஹைலைட் ஐயோ பிடிச்சு பிணறி எடுத்துறாங்க. ரஞ்சிதனா விக்ரமனாவுக்கு இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர்ல சத்தியமா அவார்டு கொடுக்கணும், அவார்டு வாங்கணும், நேஷனல் அவார்டு. அதே மாதிரி அனில் படம் பரவாயில்ல நல்லா இருக்கு. பட் என்னன்னா விக்ரமோட ஆக்டிங் நல்லா இருக்கு, ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ஆனால் படத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து ஒரு நம்ம ஹிஸ்டாரிக்கல் அந்த கோல்டு பேஸ்டு கதை, ஆனால் ரொம்ப பேருக்கு அது வந்து புரியாது. அதனால வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸாக என்ன கதை, இது எதை பற்றினதுங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருந்துக்கலாம். படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, ஸ்க்ரீன் பிளே பெட்டராக இருந்துக்கலாம். பட் ஆனால் விக்ரமுக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைச்சா நல்லா இருக்கும். இவனுக்கு பேசுறதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. பாரஞ்சு தரமா இருந்தாரு, விக்ரம் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் பரவாயில்ல, ஓரளவு தான் இருந்தது. ஆனால் 2 பேர் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. அப்புறம் லேடி கேரக்டர் பண்ணவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் நடிச்சிருக்காரு. படம் இட்டு கொடுக்கும் கண்டிப்பா. எல்லா அவார்டையும் வாங்கிட்டு போறாரு. ரொம்ப ரொம்ப தப்பு தலைவா. விட்டு குத்துறேன் ஜிவி பிரகாஷ்க்கு சொல்றேன் அவார்டு தலைவா. இந்த வருஷம் முதல் வருஷத்துல சத்தியமா ஜிவி பிரகாஷ்க்கு முதல் அவார்டு, நேஷனல் அவார்டு இல்லாம எல்லா அவார்டையும் தலைவனுக்காக கொடுத்துருவோம். ஏன்னா தலைவன் வேற லெவலில் சுத்திக்க வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள எப்படி சொல்றதுன்னா தெரியல, அப்படியே உதறது கைகள்லாம் எனக்கு பைத்தியமாயிட்டேன் உள்ளுக்குள்ள. அது மாதிரி தான் உள்ளுக்குள்ள படம் பார்த்தேன். விக்ரம் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கதை வந்து ஒரு புரிதலே இல்லை. என்ன மாதிரி ஒரு நம்ம ஹிஸ்டாரிக்கல் இதுதான், பட் இருந்தாலும் அது என்ன மாதிரி கதை, எதனால இது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு புரிதல் ரொம்ப பேருக்கு இது வந்து கதை வந்து டக்குன்னு புரியாது. பட் ஆனால் விக்ரம் நல்லா இருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ரொம்ப போரா இருக்கு. படம் பயங்கரமா இருந்துச்சு. விமன் கேரக்டர்ஸ் வந்து பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும், தியேட்டர்ல பார்க்கணும் முக்கியமா. தேங்க்யூ. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சொல்லவே தேவையில்லை. ஜிவி பிரகாஷ் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. அது பத்தி வேர்ட்ஸ் கிடையாது. நீங்க வந்து தியேட்டர்ல பார்த்தா தான் அதோட எஃபெக்ட் என்னன்னு பயங்கரமா தெரியும். ஓகே தான், பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்ச பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கொஞ்சம் மொக்கையா தான் இருந்தது உண்மையை சொல்ல போனா. படம் மொக்கதான், எக்ஸ்பெக்டட் அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பெக்டட் அளவுக்கு. நீங்களும் அசராம ஃபேமிலி மொத்தம் வந்து தியேட்டர்லயே வந்து பாருங்க. ஏன்னா வெற்றி தியேட்டர்ல பிஜிஎம் அலறுது. நான் உள்ளுக்குள்ள போகும்போது சத்தியமா இந்த படம்லாம் விக்ரம் தான் அப்படின்னு சோகமா தான் உள்ள போனேன். பைத்தியம் மாதிரி உள்ள போனோம். வெளியெல்லாம் பூஸ்ட் பம்ப்ஸ்லாம் வேற லெவலு. ஏன்னா மாளவிகாக்கா உங்களை பார்த்தோன்னே அப்படியே மடங்கி கீழே வீண்டாங்க. அதே மாதிரி கேரக்டர் இருக்கேன் நீங்க. அப்படியே உங்களை ரொம்ப லவ் பண்றேன் நான் சத்தியமா. என்ன ரொம்ப நாள் சென்று ஸ்க்ரீன்ல வந்து பிஜிஎம் அலற விட்டீங்க எல்லாருமே. ரஞ்சிதனா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அசராம கேரக்டர் பொறுத்த வரைக்கும் செம்ம கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. அவங்களும் அவார்டு தான். எல்லாருக்குமே இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா வேற எதுலயும் ரொம்ப மொக்க பண்ணிட்டீங்கன்னா சத்தியமா நீங்க மொக்க பண்ற இந்த படத்தை வந்து ஒரே வார்த்தையில் தான் சொல்ல முடியும், தா. அவ்வளவுதான். இந்த படத்தை எவன் மொக்கன்னு சொல்றானோ தா, அவ்வளவுதான். ஓகேங்களா? எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நான் மீண்டும் போயிட்டு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு தூங்க தான் போறேன். போறீங்களா? அவார்டு வைஸ் இதோட எக்ஸ்ட்ரா நிறைய எதிர்பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்து தரமா இருந்தது போதும். இது ரஞ்சித் டேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எடிட்டர் வேற யாருன்னா போட்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் நல்லா இருந்திருக்கும். நிறைய சீக்வன்ஸோட எடிட்டிங்லாம் வந்து கொஞ்சம் லோவா இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் சூப்பரா இருந்தது. நீங்க என்ன எதிர்பார்த்து விக்ரம் சார் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்து உள்ள போனீங்க? ஆக்சுவலி ஃபுல்லாவே ஹிஸ்டாரிக்கல் தான், ஆனா ஒரே கான்செப்டையே திருப்பி கொண்டு வந்த மாதிரியே இருக்கு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஜிவியோட மியூசிக் எல்லாமே ஓகே, பெட்டர் தான். இந்த மூவிக்கான தகுந்த மாதிரி தான் இருக்கு. அவார்டு எதனா கிடைக்குமா? நேஷனல் அவார்டு விக்ரம் அப்படிலாம் வாய்ப்பு. சரி, தேங்க்யூ. ஹைலைட் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தானே போகுது, ஆனால் இருந்தாலும் ஓகேஷாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஜிவி அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, செமையாக இருக்குது. இது எல்லாமே இந்த மெனக்கடெல்லாம் எவ்வளோ பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு அதெல்லாம் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு, படம் பார்க்கும்போது நிறையவே தெரிஞ்சது. நான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. தேங்க்யூ.